சொல்லுவான் நோவா. என்ன சொல்லுவான்னா, தம்பி மகனே, அவனுக்கு 3 ஆம்பளை பிள்ளை இல்லையா, 3 ஆம்பளை பிள்ளைய தானே. அப்ப மனைவியை கூப்பிட்டு மகன்களை கூப்பிட்டு சொல்லுவான், சின்ன பிள்ளையா இருக்கும்போது, நீங்க சின்ன பிள்ளைங்களா இருக்கீங்கப்பா, ஒரு பெரிய வெள்ளம் ஒன்று வரப்போகுது, ஒரு பெரிய பிரளயம் ஒன்று வரப்போகுது, இந்த ஜனங்கள் எல்லாம் இப்படி பாவம் செய்யறாங்க பாத்தி, இதெல்லாம் செய்யறாங்க பாத்தியா, இதெல்லாம் பாவம்பா, ஒரு தரிகட்டு அலைகிறாங்க பாத்தியாப்பா, அதெல்லாம் துன்மார்க்கம்பா, அப்படிலாம் நம்ம என்ன செய்யக்கூடாது, வாழக்கூடாது, இவங்களை அழிக்கிறது மாதிரி கர்த்தர் நம்மளை என்ன செஞ்சிடக்கூடாது, அழிச்சிடக்கூடாது. அப்போ காம் சேம் அந்த யாபேத் இருந்தாங்க இல்லையா, அப்படித்தானே, அவங்க தானே சேம் காம் யாபேத் தானே. அவங்கள ஒருத்தர் வந்து கேட்பாரு, எப்பா சித்தப்பா ஏன்பா அப்படி வாழ்றாரேப்பா, சித்தப்பா அப்படி இஷ்டத்துக்கு ஜீவிக்கிறாரேப்பா, தம்பிகள்லாம் அப்படி பண்றாங்க, நீங்க எங்களை மட்டும் அப்படி செய்ய விட மாட்டேங்கிறீங்க, தம்பிகள்லாம் சந்தோஷமா இஷ்டத்துக்கு துன்மார்க்கமா வாழ்றாங்க, அவங்க எல்லாம் ஜாலி பண்றாங்க, நம்ம சின்ன தாத்தா பையன் அவங்க பிள்ளைங்கள்லாம் பாருங்க எப்படி நல்லா வாழ்றாங்க, நல்ல அவங்களுக்கு நல்ல சந்தோஷமா தான் இருக்கிறாங்க, நீங்க மட்டும் என்ன அவங்களோட சேராத, இவங்களோட சேராத, அவங்க கூட பழகாத, இவங்க கூட பழகாத, அப்போ ஜீவியம் கெட்டு போகும், உன்னைய கெடுத்துருவாங்க, உனக்கு கெட்ட வார்த்தை சொல்லி கொடுத்துருவாங்க, உன்னைய அந்த துன்மார்க்க வாழ்க்கைக்கு நேரம் நடத்திட்டு போயிடுவாங்கன்னு என்னைய மட்டும் நீ அடக்கி அடக்கி வைக்கிறேப்பா, இது நியாயமா உனக்கு, நான் கொஞ்சமாவது சந்தோஷமா இருக்கணும்னு உனக்கு தோணலையா, வீட்டை பூட்டி வைக்கிற மாதிரி பூட்டி வைக்கிறேப்பா அப்படின்னு அந்த பிள்ளைங்க கேட்காம இருந்திருப்பாங்களா? நோவா கிட்ட கேட்டிருப்பாங்க. ஆனா நோவா என்ன தெரியுமா படிச்சிருப்பாரு, தம்பி உண்மைதான், ஆனா அவர்கள் செய்கிறது பாவம்பா, கர்த்தருடைய வசனத்தின்படி அவங்க நடக்கல, மனசாட்சிக்கு உத்தமமா அவங்க நடக்கல, கணவன் மனைவிக்கு உத்தமமா நடக்கல, மனைவி கணவனுக்கு உத்தமமா நடக்கல, பிள்ளைங்க பெற்றோர்களுக்கு உத்தமமா நடக்கல, எல்லாருமே தன் இஷ்டத்துக்கு அவர்கள் ஜீவிக்க தொடங்கிட்டாங்க. கர்த்தர் என்கிட்ட என்ன தெரியுமா சொன்னாரு, அழிக்க போற அவர்களை மனம் திரும்ப சொல்லுன்னு சொன்னாரு. நானும் சொன்னேன், அவங்க என்ன செய்ய மாட்டேங்க, கேட்க மாட்டேங்கப்பா, நான் என்ன செய்யட்டும், ஆனா நீங்களும் அந்த மாதிரி போயிட்டீங்கன்னா நீங்களும் செத்து போவீங்க, அழிஞ்சு போவீங்க இல்லையா, உங்களை காப்பாத்தணுங்கிறதுக்காகத்தான் தம்பி நீ அந்த வாழ்க்கைக்குள்ள போகாதன்னு சொல்ற அப்படின்னு யாரு சொல்லிருப்பா? இன்னைக்கு சில பெற்றோர்கள் பிள்ளைகளை பார்த்து, தம்பி தப்பு செய்யாத, பொய் சொல்லாத, கவனிக்கிறீங்களா? ஆமா, சின்ன பிள்ளைங்க கவனிங்க, உங்க பேரண்ட்ஸ் உங்களுக்கு ஒழுக்கம் ஒழுக்கம் நிறைய கூவி கூவி சொல்லும் போது மற்ற பிள்ளைங்களை பார்க்கும்போது எவ்வளவு சிறகரித்து பறக்கிறார்கள், என் சிறகை மாத்திரம் என் தாய் என் தகப்பன் ஊழியக்காரன் சேர்த்து ஒடிக்கிறாங்களே, இவனுங்கெல்லாம் நல்லா இருப்பாங்களா அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். தயவு செய்து உங்கள்கிட்ட தாழ்மையா வேண்டி கேட்டுக்கிறேன், இன்னைக்கு நீ சிறகடிச்சா நாளைக்கு உன் சிறகை கர்த்தர் ஒடிக்கிற காலம் வந்துடும். நீ இன்னைக்கு அடங்கி நடப்பாயினா கர்த்தர் ஒரு நாள் உன்னை உன் சிறகடித்து பறக்கும்படியாக உன்னை எழும்பி பிரகாசிக்க பண்ணுவார். 500 வருஷம் அவன் காத்துக்கொண்டே இருந்தான், மற்றவனுக்கு காக்க பொறுமை இல்லை, தன் குடும்பத்துக்கு போதித்துக்கிட்டே இருந்தான், வேண்டாம் வரப்போகுது வெள்ளம், அவங்க வெள்ளத்தை பார்த்ததில்லை, பிரளயத்தை பார்த்ததில்லை, கனம் மழையை பார்த்ததில்லை, ஆமா இதெல்லாம் நடக்கும்னு சொல்லும் போது அவங்க எல்லாம் நம்பாம போனாங்க. ஆனா நடந்தது என்ன தெரியுமா அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு நாள் வந்தது, கர்த்தர் பேழைக்குள்ள போட்டி அவனை கதவை பூட்டிட்டாரு. கர்த்தர் பேழைக்குள்ள நோவாவையும் அவனுடைய குடும்பத்தாரையும் அனுப்பி மனைவி மகன்கள் 3 பேர், மருமகள்கள் 3 பேர், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, அந்த குடும்பத்தை பூட்டினார் பாருங்க. பூட்டிட்டு சொன்னாரு, தோத்திரம், பூமியின் மேல் பேர் அழிவை உண்டு வந்தார். ஆமாவா, ஒத்துக்கிறீங்களா? பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, அல்லேலூயா. பூச்சக்கரத்தின் மீதெங்கும் குடியிருக்கிறவர்களுக்கு வரப்போகிற அந்த சோதனை காலம் தான் அந்த பிரளயம். அப்ப நோவாவை எப்படி பாதுகாத்தாரோ அதை போல அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஆண்டவருடைய வருகையில எடுத்துக் கொள்ளப்படுவோம். மறைவிடமும் உண்டு மன்னரின் ஜனத்துக்கே, குறை விசாரிக்கும் கோபத்தின் நாளிலே, அன்பரில் மறைந்து ஆனந்திக்கும் சபை, ஆனந்திக்கும் சபையே, அன்பரில் மறைந்து ஆனந்திக்கும் சபை, ஆனந்திக்கும் சபை. அந்த
அந்த பாடல் வரிகளுடைய ரகசியம் தெரியுதா? மறைவிடமும் உண்டு மன்னரின் ஜனத்துக்கு குறை விசாரிக்கும் கோபத்தின் நாளிலே. ரைசலா அல்லேலூயா. இந்த பூமியின் மேல் தேவனுடைய கோபம் பெரும் மழையாய் பிரளயமாய் விழுந்து கொண்டிருக்கும் போது, பொங்கிக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் நோவாவை எப்படி காப்பாற்றினாரோ அதுவரையிலும் நோவா சந்தித்தது தாங்க அந்தி கிறிஸ்துவினுடைய ஆட்சி. அதுவரை நோவா சந்திச்சான்ல சக மக்களால் நெருக்கடிய. அவன் பேழையை கட்டும் போது எவ்வளவு அவமானத்தை, எவ்வளவு நிந்தையை, எவ்வளவு கேலிய, எவ்வளவு நெருக்கடியை சந்திச்சிருப்பான். இவன் ஏதோ கட்டுறான்டா, கட்டப்படப்படாதுடா, இதெல்லாம் தாண்டி தாங்க கட்டுனா. இன்னைக்கு ஆவிக்குரிய ஜீவியத்தை அப்படித்தாங்க கட்டணும். எவனும் வந்து நீ வளர்ந்து போப்பா, நீ முன்னேறி போப்பா, நீ பரிசுத்தமா இருப்பான்னு சொல்ல மாட்டாயா. உன் பரிசுத்தத்தை கெடுக்க, உன் நீதியை கெடுக்க, உன் அன்பை கெடுக்க, உன் ஒழுக்கத்தை கெடுக்க, உன் ஜீவியத்தை கெடுக்க அவன் உனக்கு எதிராக போராடி கொண்டிருப்பான். அதுதான் அந்தி கிறிஸ்துவினுடைய ஆவி. அதைத்தான் வரும் என்று நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆமென். பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய பிள்ளைகள் விளங்கிக் கொள்ளுங்கள். எப்படியாவது கெடுத்துறணும், எப்படியாவது தள்ளிடணும், எப்படியாவது விழ பண்ணிடணும். அதுதான் நெருக்கடியின் காலம். அப்ப அவன் வசனத்தை காத்து கொண்டான், கர்த்தர் அவனை காப்பாற்றினார்.